ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி போண்டா மிக்ஸில் வச்சு நம்ம வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். எக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-12 பீஸ் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் போண்டா தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு மிக்ஸ் வச்சே நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த 3 ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே வந்து ஈவினிங் தான் போடுறேன். இது கூடவே நம்ம காஃபியும் போட போகிறோம். அப்படி காஃபி இந்த ஸ்நாக் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு நல்ல சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அதுக்கு தான் சூடாக அந்த ஸ்நாக் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம துருவிக்கலாம். துருவது மீன்ஸ் எப்படின்னா, நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த பிளேடில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி ஜூலியன் ஷேப்பில் நல்லா நமக்கு கட் ஆகி வரும். நல்லா ஃபைன் சாப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி போட்டிங்கன்னா போண்டாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். காரம் வேணால் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. மாவுலேயுமே வந்து நமக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருப்பாங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட் இருந்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இதிலே வந்து நீங்கள் மிளகா பஜ்ஜி எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா ஆனியன்லேருந்து தண்ணி விடும். அதனால் நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அது தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு பக்குவம் கரெக்டாக வரும். அப்படி இல்லை இப்போயே நீங்கள் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஆனியன்லேருந்தும் தண்ணி வரும். அது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவு வந்து அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாருங்களேன், நல்ல ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்ததுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுவே கரெக்டான பதமாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கிறதுனால நான் அந்த மாவையும் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். அதுவே சூப்பராக இருக்கும். வெங்காய போண்டாலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டீ கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது கூடவே நீங்கள் வந்து முட்டைக்கோஸு, அப்புறம் வந்து காளான் இருக்குல்ல, அது கேரட், அந்த மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள் வந்து உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீரை கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அரைக்கீரையை வந்து நல்லா அரைக்கீரை தண்டுக்கீரை கிடச்சிதுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்து நீங்கள் போண்டா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம பண்ணுறது தான் சமையல். ஸோ எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டாம். எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது எடுத்து அப்படியே ஜஸ்ட் இப்படி எடுத்து அப்படி போட வேண்டியது தான். போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம வந்து எதுவும் உருண்டையாக உருட்டி தட்டிலாம் போட வேண்டியதில்லை. அதோடய ஷேப்பே அப்படி தான் இருக்கும். ஆனியன் போண்டாலாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். வேணும்னா சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோன்றதுனால நான் சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து போண்டா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நெத்திலி ஃபிஷ் வந்து நான் இது வறுக்கிறதுக்காக வாங்கினேன். அதுலேருந்து ஒரு 10-12 மீன் மட்டும் எடுத்து வச்சேன். சும்மா பஜ்ஜி போடும்போது போடலாம் அப்படி சொல்லிட்டு. எப்போவுமே வாழைக்காய், உருளைக்கிழங்கு இப்படி தான் நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான்.
இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 8 போண்டா வந்துச்சு. அதுவே போதும் நமக்கு. இது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது சூப்பராக வாசனை ஃப்ளேவராக இருக்கும். சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். நம்ம டீ கடையெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வாசனை வரும் பொரித்து எடுக்கும்போது சூப்பராக. பொதுவாகவே ஆனியன் போண்டாலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி டைமில் பிள்ளைங்க லீவில் இருக்கும்போது வீட்டில் ஏதாவது போர் அடிக்குது, ஏதாவது சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு பாக்கெட் இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் விதவிதமாக. அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். மொத்தமாகவே இதில் ஒரு 8 என்னமோ தான் வந்தது போண்டா. இங்கெல்லாம் வந்து செம்மையாக மழை. நான் வந்து அந்த பக்கம் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன் காஃபிக்காக. காஃபி வந்து எனக்கு மட்டும்தான் காஃபி. இவங்க 2 பேருமே வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ தான் குடிப்பாங்க. ஸோ அவங்க டீயும் வேணாம் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்நாக் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு மட்டும்தான் காஃபி. ஓகே, பஜ்ஜி இப்போ போட்டு எடுத்துடலாம். மீன் பஜ்ஜி தான் போட்டேன். நெத்திலி மீன் வந்து சில டைமில் வந்து பெருசு பெருசாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நார்மல் சைஸ் தான். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி ரெசிபீஸ் போடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அழகு குறிப்பு வீடியோலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வரேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது பண்ணிக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ எதாக இருந்தாலும் கேளுங்க. நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து போடலாம். குக்கிங்லேயும் சரி, அழகு குறிப்பு அந்த மாதிரி வீடியோவும் சரி. அவ்வளோதான் பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி. அந்த ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி போடும்போது அதில் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்ல இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் முட்டை இருந்துச்சு, அதையும் போட்டு நம்ம போண்டா போட்டுடலாம். அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம காஃபி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். முட்டை பஜ்ஜி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து முட்டை பஜ்ஜி அவளுக்கு மட்டும்தான் அது. நானும் சாப்பிடுவோம், இருந்தாலும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் அது. அவள் இந்த கார போண்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிட மாட்டா. அவங்க சுத்தமாக காரம் பிடிக்காது அவளுக்கு. அதனால இந்த மாதிரி கொடுத்தா அவள் சாப்பிடுவா. முட்டை பஜ்ஜி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்குல பஜ்ஜி போட்டு கொடுத்தா சாப்பிடுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுடைய பஜ்ஜீஸ் அப்புறம் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம காஃபி மட்டும் அப்படியே சூடாக போட்டு எடுத்துகிட்டு மேலே போயிட வேண்டியது தான். சூப்பராக காஃபியும் ரெடி ஆகிடுச்சி. அவங்க வந்து 2 பேருமே மெயினாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பஜ்ஜிக்காக தான். காஃபி அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து காஃபி ரொம்ப எனக்கு பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சி. நாங்கள் மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க மேலே போகலாம். கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே நல்லா வெயிலே இல்லை, நல்லா மழை பெஞ்சு விட்டு இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.